Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is last year CTS exam question paper. Already 73 questions discussed. Today 74 to 88 questions. Totally 15 questions. That question is based on electrochemistry. Okay, so today's discussion is electrochemistry. Okay, so first question number 74. Asymmetric effect is also known as dash in electrochemistry. ஸோ அசிமெட்ரிக் எஃபெக்டை எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நம்ம எப்படி சொல்லலாம், இன்னொரு நேம் என்ன அதுக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட பேசிக் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இது ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல். இது எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் ஒரு டூ எலக்ட்ரோட்ஸ் is there. One is anode that indicates plus, then another one is cathode. Then this is anode. Then என்ன நடக்கும்னா oxidation. Anode occurs oxidation. Then this is cathode occurs reduction. Okay, then this is electrode, then this is another electrode. Okay, so the electrolyte dipped in the electrolytic solution or electrolyte. Okay, so the solution name is what? Electrolyte or electrolytic solution. Okay, so this is electrolyte. Okay, electrolyte, the electrode, இது ஒரு electrode, இது வந்து anode, and then இந்த anodeல வந்து oxidation நடக்கும், then cathodeல வந்து reduction நடக்கும். Okay, so இப்போ நம்ம வந்து இது என்ன சொன்னோம், electrolyte. This electrolyte is classified into two types. One is strong electrolyte, then another one is weak electrolyte. So இது வந்து எப்படி differentiate பண்ணலாம், இது வந்து strong electrolyte, இது weak electrolyte அப்படின்னா வந்து the complete dissociation of ions வந்து கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இந்த அயான்ஸ் வந்து பார்ஷியலி டிசோசியேட் ஆகிட்டு அப்படின்னா அது வந்து வீக் எலக்ட்ரோலைட். எக்ஸாம்பிள், சோடியம் குளோரைட் இஸ் டிசோசியேட்டட் இன்டு Na+, then Cl-. Then partially dissociation example, acetic acid is a weak electrolyte, so it is dissociated into CH3COO-, then H+. Okay, so இது வந்து partially dissociate means அது வந்து பாதி தான் டிசால்வ் ஆகிருக்கும், பாதி வந்து ப்ரிசிபிட்டேட்டாக இருக்கும், அது வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் partially dissociate. ஸோ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது யாருன்னா டிபே-ஹக்கல்-ஆன்சாகர் ஈக்குவேஷன். வீக் எலக்ட்ரோலைட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது கோல்ராஸ் லா. ஓகே, ஸோ அப்போ டிபே-ஹக்கல் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா அசிமெட்ரிக். டிபே-ஹக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை வச்சு அசிமெட்ரிக் எஃபெக்ட், தென் எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட். ஓகே, ஸோ அப்போ டிபே-ஹக்கல் சொன்னது அசிமெட்ரிக் எஃபெக்ட், தென் another one is எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட். ஸோ அசிமெட்ரிக் எஃபெக்டோட இன்னொரு நேம் தான் என்னென்னா ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட். Okay, அப்போ another name of asymmetric effect is relaxation effect. So அப்போ ஆன்சர் என்னது, relaxation effect. ஓகே, ஸோ இது வாட் இஸ் மீன் பை asymmetric effect. asymmetric effectனா என்னென்னா, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரோடு இருக்கும், தென் வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரோலைட் இருக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரோலைட் இருக்கும். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், அசிமெட்ரிக் எஃபெக்ட்னா அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இதில் என்ன இருக்கும், சோடியம் குளோரைடு. ஓகே, சோடியம் குளோரைட்னா இந்த சோடியம் ப்ளஸ்ஸாகவும் தென் குளோரின் மைனஸாகவும் இருக்கும். அப்போ சோடியம் வந்து ப்ளஸ் சார்ஜ்னால அது சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கும், குளோரின். ஸோ Cl- குளோரின் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். தென் இது வந்து குளோரின் மைனஸ் சார்ஜ்னால அதை சரௌண்ட் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜ் Na+. ஓகே, ஸோ வித்தவுட் பாசிங் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு எலக்ட்ரோடும் வந்து பேட்டரியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பேட்டரியில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரோட் வழியாக கரண்ட் வந்து பாஸ் ஆகி அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே வந்து ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ வித்தவுட் பாசிங் கரண்ட் வந்து இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் வந்து சிமெட்ரி ஃபார்மில் தான் இருக்கும். சிமெட்ரினா ஈவனாக இருக்கும். இங்கே வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து ஈவனாக இருக்கும். அப்போ ஆஃப்டர் பாசிங் கரண்ட், அப்போ வென் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை டு த எலக்ட்ரோகெமிக்கல் செல் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் நம்ம வந்து எப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இது Na, தென் ப்ளஸ் இந்த சரௌண்ட் பண்ணி குளோரின் இருக்கும், Cl- உள்ள குளோரின், தென் இது Cl- அதை சுற்றி Na+ இருக்கும், அந்த ப்ளஸ் சார்ஜ் இருக்கும்.
ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ், இது மைனஸ் ஆனோட். ஸோ அப்போது ப்ளஸ் சார்ஜ் வந்து இந்த மைனஸ் சார்ஜெலாம் அட்ராக்ட் பண்ணும். இங்கே வந்து இதெல்லாம் மைனஸ் சார்ஜ்னால் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். எப்போ நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது, இது வந்து மைனஸ் சார்ஜ்னால இது வந்து பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது அங்கே வந்து அயான்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நடக்கும்போது ஈவனாக இருந்த சிமெட்ரி ஃபார்மில் இருந்தது அன்ஈவன் ஃபார்முக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அன்ஈவன் ஃபார்ம் அது அப்படின்னு சொல்லலாம். அல்லட்டா அது ஏசிமெட்ரி ஃபார்ம், சிமெட்ரியில் இருந்தது ஏசிமெட்ரி ஃபார்மில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா ஏசிமெட்ரிக் எஃபெக்ட். அப்போ டெஃபினிஷன் வந்து வென் அண்ட் அயான் மூவ்ஸ், எப்போ அயான் மூவ் ஆகும், நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அயான்ஸ் மூவ் ஆகும். ஸோ வென் அண்ட் அயான்ஸ் மூவ்ஸ் த்ரூ அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் the surrounding ionic atmosphere becomes asymmetrical, causing backward pull. அதாவது அது வந்து பேக்வேர்டில் தன்னை நோக்கி இழுக்கும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இழுக்கும்போது அங்கே என்ன ஆகும், அந்த மூமெண்ட் வந்து நடக்கும். ஸோ தட் ஸ்லோஸ் த மூமெண்ட், அந்த மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஏசிமெட்ரிக் எஃபெக்ட். அப்போ இந்த சிமெட்ரிக் ஃபார்மில் அது வந்து ஈவனாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஏசிமெட்ரிக்கல் ஃபார்மில் இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுறதுனால அது வந்து அன்ஈவனாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து ஸ்லோவாகும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஏசிமெட்ரிக் எஃபெக்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட். எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட்னா என்னென்னா இதுவும் சேம் தான், பட் வந்து இந்த ரியாக்ஷனில் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். வாட் இஸ் மீன் பை சால்வெண்ட்? சால்வெண்ட்னா நம்ம எதை வந்து ஒரு சொல்யூட்டை நம்ம கரைப்போம். எதில் கரைப்போம்? வாட்டரில். ஸோ அப்போ ஒரு சொல்யூட்டை நம்ம கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சால்வெண்ட். ஸோ நமக்கு தெரிஞ்ச சால்வெண்ட் என்னது? ஈஸியாக வந்து ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சது வாட்டர் மாலிகுல். ஸோ அந்த வாட்டர் மாலிகுல் இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அதுதான் என்னென்னா எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட். எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட்னா அதாவது ஏபி ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ஏபினா சோடியம் குளோரைட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னால அதில் வந்து என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல் இன்வால்வ் ஆகுது. வாட்டர் மாலிகுல் இன்வால்வ் ஆகும்போது எப்படி பிரியும் வந்து ஏ ப்ளஸ் ஆகும், பி மைனஸ் ஆகும் பிரியும். ஓகே, ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் பார்ப்போம். இது வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல். அந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் என்ன இருக்கும், ஒரு 2 எலக்ட்ரோடு இருக்கும். அடுத்து வந்து அந்த எலக்ட்ரோடை வந்து எலக்ட்ரோலைட்டில் டிப் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து சொல்யூஷன் வந்து எலக்ட்ரோலைட். அப்போது இங்கே Na ப்ளஸ் இருக்குது, Na ப்ளஸ் Cl மைனஸ் இருக்கும். Na ப்ளஸ்னால் இங்கே வந்து என்ன இருக்கும், தட் ரியாக்ஷன் இஸ் இன்வால்வ் இன் சால்வெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஏன்னா திஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இஸ் வந்து டிசால்வ் இன் சால்வெண்ட்டில் தான் அதை டிசால்வ் பண்ணி வச்சுருப்போம். அப்போ சால்வெண்ட்னா ஹைட்ரஜன் மாலிகுல். ஸோ ஹைட்ரஜன் மாலிகுல் இங்கே வந்து இப்படி இந்த ஓ இங்கே போட்டிருக்கேன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷன், இது வந்து பாசிட்டிவ். இந்த மாதிரி இன்வால்வ் ஆகும். இங்கே குளோரின்னால வந்து ஹைட்ரஜன் ஓகே, ஸோ அப்படி இன்வால்வ் இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட் சார்ஜ் ரெண்டு அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி. அதுதான் டெஃபினேஷன் என்னென்னா வந்து த மொபிலிட்டி ஆஃப் அயான் மூவிங் இன் ஏ சொல்யூஷன் ஸ்லோ டவுன். அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா கரண்ட்டை பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்போ வித்தவுட் பாசிங் கரண்ட் இந்த மூமெண்ட் ஏதாவது இருக்குமா? இருக்காது. அந்த அயான்ஸ் கரையில் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ நம்ம எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமா தான் வென் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணும்போது சென்ட்ரல்னால் இப்போ வந்து சப்போஸ் சோடியம் தான் வந்து சென்ட்ரல் அயானா இது ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஏன்னா இது வந்து நெகட்டிவ்னா இதை நோக்கி மூவ் ஆகும், குளோரின் இது பாசிட்டிவ்னா இதை நோக்கி மூவ் ஆகும். அப்போ சென்ட்ரல் அயான் மூவ்ஸ் ஒன் டைரக்ஷன். தென் சால்வெண்ட் வந்து இது ஹச்சுனா இங்கே நோக்கி மூவ் ஆகும், சால்வெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது அங்கே வந்து நமக்கு அது ஒரு தடையை உருவாக்குது. அதான் கிரியேட் ரிட்டார்டிங் ட்ராக் ஃபோர்ஸ். ஸோ அது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து உருவாகிறனால அதோட ஸ்பீட் அண்ட் கண்டக்டிவிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸ்பீட் அண்ட் கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் தட் இஸ் டெல்டா எம் இஸ் ஈக்குவல் டு delta m naught, limiting molar conductivity minus a plus b. ஏன்னா இதில் வந்து ரெண்டு மாலிகுல்ஸ் இந்த சோடியம் அண்ட் குளோரின். தென் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ இது எந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம்னா y is equal to mx plus c ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். இது வந்து என்னது எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட்டுக்கு. இதே எசிமெட்ரிக் எஃபெக்ட்டுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒன்று போதும். ஓகே, ஸோ எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. தென் ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. தென் ஜூல்ஸ் எஃபெக்ட்னா என்னென்னா
ஜூல்ஸ் எஃபெக்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சாலே ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். ஜூல்ஸ் எஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் ஸ்டவ், இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ இதில் என்ன ப்ராசஸ் நடக்கும்? நம்ம வந்து கரண்ட்டை சுவிட்சை ஆன் பண்ணோன்னா அங்கே என்ன ஆகும்? கரண்ட்டு பாஸ் ஆகி அங்கே ஒரு ஹீட்டு வந்து க்ரியேட் ஆகும். ஹீட் உருவாகி அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ ஜூல்ஸ் எஃபெக்ட்னா when electric current passes through a conductor, அதாவது வந்து எது வழியாக வந்து கரண்ட் பாஸ் ஆகுமோ அதில் நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாசஸ் த்ரூ எ கண்டக்டர், த கண்டக்டர் ஹீட் அப், அந்த என்ன கண்டக்டர் வந்து ஹீட் ஆகும். ஸோ அப்போ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஜென்ரேட்டட், தட் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு கரண்ட். வந்து அந்த ஹீட் வந்து கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஏன்னா ஹீட் அதிகமாகும், நம்ம வந்து கரண்ட்டை ஆன் பண்ணும்போது ஹீட் அதிகமாகும். ஸோ தென் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ரெசிஸ்டன்ஸ், தென் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டைம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ அப்போ ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு I²RT. I is nothing but current, then R is resistance, then T is time. Okay, so அப்போ இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அந்த டேர்மை ரிமூவ் பண்ணுறதுக்கு H is equal to ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் K I²RT. இது வந்து K is a constant, that value is 1. ஓகே, ஸோ அப்போ H is equal to I²RT. ஓகே, இதுதான் என்னன்னா ஜூல்ஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னது? asymmetry effect is also known as relaxation effect. Okay, and then next question. Calculate equivalent conductance at 20 degree Celsius of ammonium hydroxide at infinite dilution given lambda alpha of ammonium chloride வேல்யூ தந்திருக்காங்க, தென் வந்து ஹைட்ராக்சைடோட வேல்யூ, தென் குளோரினோட வேல்யூ தந்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அம்மோனியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன், இன்ஃபைனைட் டைல்யூஷனால இது வந்து என்னென்னா வீக் எலக்ட்ரோலைட்டை பற்றி தான் சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து equivalent conductance that indicates lambda naught of நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? வந்து lambda naught NH4, இது இப்படி டிசோசியேட் ஆகும் NH4 ப்ளஸ் தென் lambda naught OH மைனஸ். ஸோ அப்போ இதில் நமக்கு எதெல்லாம் தெரியணும்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கிறதுக்கு அம்மோனியம் வந்து இது தெரிஞ்சுக்கணும், தென் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து ஹைட்ராக்சில் அயானுக்கு வந்து வேல்யூ தந்திருக்காங்க 174, தென் அம்மோனியாவுக்கு வேல்யூ தந்திருக்காங்களான்னா இல்லை, இதுவும் தெரியாது, தென் அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் தெரியாது. ஸோ அப்போ இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அம்மோனியம் குளோரைடுக்கு வேல்யூ தந்திருக்காங்க, தென் ஹைட்ராக்சைடு, தென் குளோரின் வேல்யூ தந்திருக்காங்க. அப்போ இந்த அம்மோனியம் குளோரைடில் குளோரைட் வேல்யூ தந்திருக்கனால அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். lambda naught NH4Cl அம்மோனியம் குளோரைட் is equal to lambda naught NH4 plus then lambda naught Cl minus. ஸோ இதில் வந்து NH4Clோட வேல்யூ என்னது? 130, தென் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், தென் Cl மைனஸ் வந்து 66. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து இது NH4 வந்து 130 மைனஸ் 66, ஸோ இஸ் ஈக்குவல் டு 64. அப்போ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? லாம்டா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் அம்மோனியம் அயானுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ அம்மோனியம் அயான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதோட வேல்யூ என்னது? 64 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வேல்யூ என்னவாகும்? இந்த அம்மோனியம் H ப்ளஸ் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 174 ப்ளஸ் 64, 8, 13, தென் 238. அப்போ 238 ohm inverse, then centimeter square, then equivalent conductanceல உள்ளது. equivalent minus 1, இதுதான் அதோட யூனிட், equivalent conductanceோட யூனிட். ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு மட்டும் தான் 238 இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 76. The reciprocal of specific resistance is called. Right? ஓகே, ஸ்பெசிஃபிக் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்தாலே அது வந்து 2 டைப்ஸ் உண்டு. ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், அது வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், அதுனா ரெசிஸ்டிவிட்டி. இந்த விட்டி போடணும் அப்படின்னா அது சேம். ஓகே, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், அப்படி இல்லைனா ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் வந்து இந்த ரெசிப்ரோக்கல்னாலே டிவைடரில் வந்திருக்கு.
வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அது இண்டிகேட் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து ரோ. அப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் தட் இண்டிகேட்ஸ் ரோ. இப்போ 1/ρனா என்ன அப்படின்னா அதுதான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் தட் இண்டிகேட்ஸ் கப்பா. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். இது வரைக்கும் சேம் தான். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் சொல்லலாம், அல்லது கண்டக்டிவிட்டி, போத் ஆர் சேம். ஸோ அப்போ நமக்கு ஆன்சரில் மோலார் கண்டக்டன்ஸ் கிடையாது, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் தென் கண்டக்டிவிட்டி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் வந்து டி, போத் பி அண்ட் சி. ஓகே, ஸோ அப்போ இதோட டெஃபினிஷன், இப்போ ஆன்சர் வந்து போத் பி அண்ட் சி. இப்போ நம்ம மோலார் கண்டக்டன்ஸ்னால் என்ன, தென் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மோலார் கண்டக்டன்ஸோட டெஃபினிஷன் என்னென்னா, molar conductance that indicates lambda m na molar, so lambda m that indicates molar conductance. Molar conductance. Okay, so upon the definition is conductivity cell in which the electrode are separated by 1 molar and having volume meter cube is electrolytic solution which contains 1 mole of electrolyte. அதாவது இப்போ வந்து இது ஒரு 1000 இந்த செல் வந்து இப்போ நம்ம ஒரு பீக்கர் எடுத்துக்கோம். இந்த பீக்கரில் வந்து 1 லிட்டர், அதாவது 1000 ml வந்து 1 லிட்டர் தண்ணியில் 1 ml 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூட்டை டிசால்வ் பண்ணும். அப்போது 1 மோலார் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூட்டை 1000 ml, வால்யூமே எப்போவுமே மீட்டர் கியூப் தான் அதோட யூனிட். அது மீட்டர் கியூபாக இருக்கலாம், அல்லது சென்டிமீட்டர் கியூப் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 1000 ml டிசால்வ் பண்ணும். டிசால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் என்னது, மோலார் கண்டக்டன்ஸ். ஓகே, மோலார் கண்டக்டன்ஸ். அப்போ லாம்டா எம் அதோட யூனிட் வந்து லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ்னால் கண்டக்டிவிட்டிக்கு உள்ளது வரும். அது என்னென்னா மோலார் வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், அதுதான் கண்டக்டிவிட்டி. அதோட வந்து கப்பா தென் வந்து மோலார் கண்டக்டன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து வால்யூம். ஓகே, ஸோ அப்போ மோலார் கண்டக்டன்ஸ்னால் வந்து 1000 ml சொல்யூஷனில் 1 மோல் வந்து 1 மோலார் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணுறோம். அதுதான் என்னென்னா மோலார் கண்டக்டிவிட்டி. அப்போது லாம்டா எம் தட் இண்டிகேட்ஸ் மோலார் கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு வி. வினா வால்யூம். ஓகே, ஸோ இந்த கப்பா இன்ட்டு வால்யூம்னா 1 மோலார் சப்ஸ்டன்ஸ் இன் 1000 ml பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ கப்பா எப்படி போடணும்னா கே போட்டு இதை இங்கே இப்படி சுருக்கி போடணும், உள்ளே இழுத்து விடணும். ஓகே, ஸோ அப்போ கப்பா தென் வந்து 10 பவர் கியூப் போட்டுக்கலாமா. தென் மோலார்னா மொலாலிட்டி ஃபார்முலா என்னென்னா மோல் பை லிட்டர். ஸோ அப்போ கப்பா இன்ட்டு 10 கியூப், இது இனி மேலே போகும்போது எப்படி வரும், லிட்டர் பை மோல். இந்த லிட்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், மீட்டர் கியூப். ஏன்னா வால்யூம் அதோட யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஸோ அப்போ கப்பா இன்ட்டு மீட்டர் கியூப், இது நமக்கு இந்த யூனிட்டு தேவையில்லை. இந்த மோல் இங்கே வரும்போது மோல் இன்வர்ஸ், மேலே வரனால மோல் இன்வர்ஸ். கப்பானா என்னென்னு சொன்னோம், கண்டக்டன்ஸ், அதுனா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். அதோட யூனிட் வந்து என்னென்னா எஸ்எம் பவர், சீமென்ஸ் பெர் மீட்டர். ஓகே, இது வந்து எப்படிங்கிறது அடுத்த கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ கப்பாவோட வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், அதுனா கண்டக்டிவிட்டியோட யூனிட் சீமென்ஸ் பெர் மீட்டர், தென் மீட்டர் கியூப், மோல் இன்வர்ஸ். இது வந்து -1, இது 3. அப்படின்னா என்ன கிடைக்கும், எஸ்எம் ஸ்கொயர். ஏன்னா இது வந்து பெரிய நம்பர் இடையில +3 - 1 2, தென் மோல் இன்வர்ஸ். இதுதான் என்ன வந்து மோலார் கண்டக்டன்ஸ்னால் அந்த 1000 ml 1 மோல் இருக்கக்கூடிய சொல்யூட்டை டிசால்வ் பண்ணுறோம், அதுதான் மோலார் கண்டக்டன்ஸ். தென் அதுக்கு யூனிட் வந்து அதோட யூனிட் வந்து சீமென் மீட்டர் ஸ்கொயர் மோல் பவர் -1. இது வந்து மோலார் கண்டக்டன்ஸ். தென் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னால் என்னென்னா, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட அனதர் நேம் என்னது, கண்டக்டிவிட்டி. அனதர் வீடியோவில் அனதர் கொஸ்டினில் கண்டக்டிவிட்டி. ஓகே, தென் மோலார் கண்டக்டன்ஸ் படிக்கும்போது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸும் அதை விட அதே தான், சேம் தான். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அதை இண்டிகேட் பண்ணது வந்து லாம்டா. ஓகே, ஸோ அப்போ லாம்டா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னால்
வந்து 1000 ml இப்போ இது வந்து 1000 ml 1 லிட்டர். இந்த 1 லிட்டரில் வந்து 1 கிராம், இது வந்து முதல்ல 1 மோலார் சொல்யூட் போட்டோம். 1 கிராமுக்கு ஈக்குவலான சொல்யூட் போடுறோம். 1 கிராம் ஈக்குவலான சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். அதுதான் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ 1000 ml 1 கிராம் வந்து டிசால்வ் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரோலைட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஸோ அப்போ அதோட யூனிட் வந்து கப்பா. ஏன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டக்டிவிட்டிக்குள்ள வந்து கப்பா இன்ட்டு வால்யூம். ஸோ அப்போ கப்பா 1000 ml இது வந்து கிராம் ஈக்குவலன்ட் வந்ததுனால இது வந்து நார்மாலிட்டி. ஓகே, ஸோ அப்போ நார்மாலிட்டி கப்பா கிராம் ஈக்குவலன்ட் இந்த 1/1000 இன்ட்டு நார்மாலிட்டிக்கு வந்து கிராம் இவ்வளோ கிராமு இத்தனை லிட்டரில் கரைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ கிராம் பை லிட்டர் கப்பா இன்ட்டு 10 கியூப் சொல்லிக்கலாமா? என்ன இனி இது இங்கே போகும்போது எப்படி வரும்? லிட்டர் பை கிராம் ஈக்குவலண்ட். ஓகே, தென் கப்பா லிட்டர் என்னன்னு சொல்லிக்கலாம்? மீட்டர் கியூப். ஏன்னா இங்கே வந்து வால்யூமில் எடுத்துக்கோ. அப்போ மீட்டர் கியூப் இன்ட்டு கிராம் வந்து இங்கேருந்து அங்கே போகும்போது கிராம் ஈக்குவலன்ட் பவர் -1. கப்பாவோட வேல்யூ என்னது? சீமன் ஸ்கொயர். சீமன் மீட்டர்ஸ். கப்பாவோட வேல்யூ வந்து சீமன் பெர் மீட்டர். சீமன்ஸ் பெர் மீட்டர். எஸ்எம் பவர் -1. எஸ்எம் பவர் -1 சீமன்ஸ் பெர் மீட்டர். தென் இது வந்து கப்பா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் மீட்டர் கியூப் இன்ட்டு கிராம் ஈக்குவலண்ட். கிராம் ஈக்குவலண்ட் பவர் -1. ஏன்னா இது கீழேருந்து மேலே வரும்போது -1 இன்வர்ஸில் வந்துடும். எஸ் இது -1 இங்கே 3. அப்போ எஸ்எம் ஸ்கொயர் தென் கிராம் ஈக்குவலண்ட். இது வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸோட யூனிட் பெர் கிராம் ஈக்குவலன்ட். ஓகே, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸோட வாட் இஸ் மீன் பை ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். தென் அதோட யூனிட் பார்த்தாச்சு. ஓகே, தென் கண்டக்டிவிட்டி ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆன்சர் வந்து போத் B and C because specific conductance and conductivity both are same. Okay, then question number 77. Which of the following pair is incorrectly matched? ஓகே, ஸோ இது இந்த கொஸ்டினில் வந்து கிளியராக வந்து ரீட் பண்ணணும். ஒரு 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம எல்லோரும் இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் அந்த கொஸ்டின் என்னது? இன்கரெக்ட்லி மேட்ச்டு. எது வந்து இன்கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இந்த டேர்மில் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது என்ன, அதோட யூனிட் என்னன்னு தெரிஞ்சால் தான் இது ஈஸியாக போட முடியும். ஓகே, ஸோ அப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். வந்து ஆல்ரெடி கண்டக்டிவிட்டி செல்லை பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு. அதில் வந்து ஒரு செல் இருக்கும், அதில் எலக்ட்ரோலைட் இருக்கும், எலக்ட்ரோடு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அது வந்து எந்த பிரின்சிபலை பற்றி வந்து பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா ஓம்ஸ் லானா என்னது? இது வந்து ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். ஸோ அப்போ V இஸ் ஈக்குவல் டு என்னது? IR. அப்போ இங்கே வந்து ஆருங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் கரண்ட் பாஸ் ஆகும். ஓகே, தென் ஃபஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா the resistance is the opposition that a cell offers to the flow of electric current. இப்போ வந்து கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா flow of current தான் என்னது? கண்டக்டிவிட்டி. அப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் கரண்ட்டு. அந்த மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுறது தான் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இதுக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது, அதுக்கு அதோட ஆப்போசிஷன் கரண்ட் பாஸ் ஆகுறதுன்னா அதோட ஆப்போசிஷன் என்னது? பாஸ் ஆகாமல் இருக்குது. அப்போ அங்கே அதுதான் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ். அங்கே ஒரு தடை ஏற்பட்டிருக்கு, கரண்ட் வந்து பாஸ் ஆகலை. ஸோ அதுதான் the opposition cell offers to the flow of electric current. அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அங்கே கரண்ட் பாஸ் ஆகலை. அதோட யூனிட் என்னென்னா ஓம். யூனிட் என்னது? ஓம். இப்படி போட்டுக்கலாம், இல்லை OHM ஓம்னு போட்டுக்கலாம். இதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். அடுத்து வந்து ரெசிஸ்டிவிட்டி வேறு, ரெசிஸ்டன்ஸ் வேறு. ரெசிஸ்டிவிட்டியோட அனதர் நேம் வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது என்னென்னு பார்க்குறோம். ரெசிஸ்டன்ஸை டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து கேபிட்டல் R. அதே ரெசிஸ்டிவிட்டி அல்லனா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து ரோ. ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா இது வந்து இந்த ஒரு செல்லு, இல்லை வந்து இது ஒரு எலக்ட்ரோட், இங்கே ஒரு எலக்ட்ரோட் இருக்குது, இது ஒரு எலக்ட்ரோட். இந்த இருக்குல்ல, இந்த எலக்ட்ரோடு இதில் பிளேஸ் ஆகிருக்குல்ல, இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏரியா. இந்த எலக்ட்ரோடோட ஏரியா இதுதான். தென் இதோட டிஸ்டன்ஸ், இந்த 2 எலக்ட்ரோடையும் செப்பரேட் பண்ணதில் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வந்து L.
ஓகே. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரோடோட ஏரியா வந்து கேபிட்டல் ஏ, தென் இந்த எலக்ட்ரோட செப்பரேட் பண்ணோடைய டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் எல் டிஸ்டன்ஸ். ஓகே. அப்போ ரெசிஸ்டிவிட்டினா என்னென்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சச் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்போது வந்து ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்து length and inversely proportional to A. Okay, so the resistance of such an electrolytic solution is also directly proportional to length and inversely proportional to the area of cross sectional. Okay, then in the term வந்து reject இந்த remove பண்றதுக்காக inversely the term remove பண்றதுக்காக equal போட்டு அதில் ஒரு term யூஸ் பண்ணுறோம், that is rho, then L by A. ஓகே. ஸோ அப்போ ரோ இதுதான் என்னது ரெசிஸ்டிவிட்டி அல்லது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஏ பை எல். இதுதான் என்னென்ன ரெசிஸ்டிவிட்டி சொல்லலாம் அல்லது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தென் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே. தென் த ஏ பை இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் ஈக்குவல் ரோ இன்ட்டு எல் பை ஏன்னு போட்டிருக்கோம். அந்த எல் பை ஏ இது என்னென்னா செல் கான்ஸ்டன்ட். அப்போ லென்த்தோட யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர். தென் லென்த் மீட்டர் ஸ்கொயரில் இது வந்து இங்கேருந்து இப்போ இது ஒரு ஸ்கொயர்னா இது அது வந்து இப்போ இது வந்து ஸ்கொயர் ஷேப், நாட் ஸ்கொயர் ஷேப் வந்து செவ்வகம் எடுத்துக்கும். இது வந்து இதோட லென்த்தாக இருக்கும், இது வந்து இது பிரெத்து, இது லென்த்து. ஸோ அப்போ இது லென்த் வந்து என்னவாக இருக்கும், மீட்டராக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஹியர் மீட்டர், தென் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரே 1/mன்னு இருக்கும். அப்போ இது செல் கான்ஸ்டன்டோட யூனிட் வந்து மீட்டர் இன்வர்ஸ். ஓகே. இதுதான் வந்து செல் கான்ஸ்டன்ட். தென் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னன்னு பார்ப்போம். ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எல்ஏ. ஆர்னா என்னது ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து யூனிட் என்னது ஓம். ஆல்ரெடி படிச்சிருந்தோமா. அப்போ ஏரியானா மீட்டர் ஸ்கொயர், தென் மீட்டர், லென்த் வந்து மீட்டர், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஓம் மீட்டர். இதுதான் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் வந்து ஓம் மீட்டர். ஓகே. தென் கண்டக்டன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் மார்க் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓம் இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது ஓம். ஓகே. தென் ரெசிஸ்டிவிட்டினா ஓம் மீட்டர், இதுவும் கரெக்டு தான். அப்போ 1 2 கரெக்டு. ஓகே. தென் அடுத்து கண்டக்டன்ஸ் பார்க்க போகிறோம். கண்டக்டன்ஸ்னால் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னென்னா கண்டக்டன்ஸ்னா ரெசிப்ரோக்கல். அது வந்து கரண்ட் பாஸ் ஆகாமல் இருக்குன்னா கரண்ட் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அது வந்து கண்டக்டன்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அது டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து சி இஸ் ஈக்குவல் டு 1/r. இது வந்து ஆர் 1/r. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கண்டக்டன்ஸ். பிகாஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் கண்டக்டன்ஸ். அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னது ஓம். அப்போ கண்டக்டன்ஸோட யூனிட் இந்த ஓம் மேலே வரும்போது ஓம் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுனா இதை ஓம் சொல்லுவோமா, இதுனா ஓம் இன்வர்ஸ் எப்படி சொல்லுவோம், அது அப்படியே எழுதிக்கணும். MHO அப்படின்னு சொல்லலாம். அது சீமன். ஓகே. இதுதான் கண்டக்டிவிட்டியோட கண்டக்டன்ஸோட யூனிட். ஓகே. தென் கண்டக்டிவிட்டி. அப்போது கண்டக்டன்ஸோட யூனிட் சீமன்ஸ், இதுவும் கரெக்ட் தான். கண்டக்டிவிட்டி அல்லனா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், இது வந்து போத் ஆர் சேம். இது என்னன்னு பார்க்குறோம். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது கண்டக்டிவிட்டி. அப்போ கண்டக்டிவிட்டியை இண்டிகேட் பண்ணக்கூடிய லெட்டர் கப்பா இஸ் ஈக்குவல் 1/ρ. ஏன்னா வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி தான் கண்டக்டிவிட்டி. ஓகே. அப்போது கப்பா இஸ் ஈக்குவல் டு 1/ρ. வந்து ரோ வேல்யூ என்ன பார்த்துருந்தோம், வந்து 1/, ரோ வேல்யூ வந்து என்னென்னா 1 ரோ இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ட் இன்ட்டு எல், A/L. அப்போது வந்து 1/r. இந்த எல் வந்து என்ன, A/L வந்து அங்கே போகும்போது L/A வரும். ஓகே. இந்த A/L மேலே போகும்போது L/A வரும். A/L வந்து L/A வரும். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், தென் வந்து லென்த் மீட்டர், தென் ஏரியா மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், ஓம் மீட்டர் இருக்கும். இது மேலே போகும்போது ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். அந்த ஓம் இன்வர்ஸை நம்ம எப்படி சொல்லிக்கலாம், சீமென்ஸ் சொல்லலாமா, சீமென்ஸ் மீட்டர் இன்வர்ஸ்.
அதான் சீமென்ஸ் பெர் மீட்டர். சீமென்ஸ், இந்த மீட்டர் வந்து மைனஸில் இருக்கிறனால மீட்டர் கீழே போட்டோம்னா சீமென்ஸ் பெர் மீட்டர். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆனால் நம்ம கொஸ்டின் வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்டு. அப்போது எல்லாமே வந்து கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. 2, 3, 4 எல்லாமே 3, 4 எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபோவ். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? நன் ஆஃப் த அபோவ். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 78. ஓகே, வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்? இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட SHEன்னு சொல்லிக்கலாமா? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் வந்து ரியாக்ஷன் நடக்கிறத நம்ம எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு செல். அந்த செல்லில் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இருக்கும். ஓகே, இந்த சொல்யூஷன் இருக்கும். இங்கே ஒரு எலக்ட்ரோட் இருக்குது, தென் இங்கே ஒரு எலக்ட்ரோட் இருக்குது. 2 எலக்ட்ரோட் இருக்கா? இதில் வந்து வெயிட், இது ஒரு இது ஒரு செல், இது ஒரு செல். இது வந்து ஜிங்க் சல்ஃபேட் இருக்கக்கூடியது. இல்லை என்ன இருக்குது? ஜிங்க் சல்ஃபேட் இல்லை காப்பர் சல்ஃபேட் எலக்ட்ரோலைட் இருக்குது. ஓகே, தென் இது வந்து இங்கே ஒரு சால்ட் பிரிட்ஜ் இப்படி இருக்கிறது. தென் வந்து சால்ட் பிரிட்ஜ். அது வெயிட், நான் கிளியராக போட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் 1 minute. ஓகே, ஃபஸ்ட்டு இது ஒரு செல், இது ஒரு செல். இந்த 2 செல்லையும் ஜாயின் பண்ணுறது வந்து சால்ட் பிரிட்ஜ். ஓகே, தென் இங்கே ஒரு எலக்ட்ரோட் இருக்குது. இதுக்கு வந்து இது ஜிங்க் எலக்ட்ரோட். வந்து அந்த எலக்ட்ரோட் வந்து ஆனோட். இதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் ஜிங்க் சல்ஃபேட். இது வந்து கேத்தோட். இது காப்பர் சல்ஃபேட். தென் இது வந்து இங்கே ஒரு மீட்டரில் ஜாயிண்ட் ஆகிருக்கு, அம்மீட்டரில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகே, தென் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகும். இங்கே வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. இது வந்து என்னது? ஆனோட். இது கேத்தோட். ஓகே, ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் நம்ம எழுதுகிறோன்னா அந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் என்ன எழுதணும்னா ஆனோடிக் ரியாக்ஷன். ஆனோடிக்னா என்ன ஆகும்? ஆக்சிடேஷன். ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா ZN வந்து 0லேருந்து ZN 2+ ஆகும். அதான் 0 ஆக்சிடேஷன்லேருந்து 2+ மாறிருக்கு. ஓகே, தென் இது ஒரு சால்ட் பிரிட்ஜ். தென் இங்கே என்ன நடக்கும்? கேத்தோட். கேத்தோட்னாலே ரிடக்ஷன். அப்போது Cu2+, காப்பர் 2+ஆக இருந்தது, Cu 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த டபுள் லைன் வந்து சால்ட் பிரிட்ஜ். இது வந்து ஃபேஸ் டயக்ராம். ஓகே, இதுதான் வந்து எப்படி ஒரு இது எழுதணும், ஒரு செல் ரியாக்ஷன் எப்படி எழுதணும். அது வந்து அந்த வேல்யூவை வந்து எப்போவுமே ரைட் சைடில் தான் எழுதணும். இதோட வேல்யூ வந்து 1.1. ஓகே, இதுதான் அந்த எலக்ட்ரிக் கரண்டோட செல்லோட வேல்யூ வந்து இது. இப்படி தான் ஒரு செல் நொட்டேஷன். ஒரு செல் நொட்டேஷன் எப்படி எழுதணும், அந்த செல்லில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டில் ஆனோட், இது கேத்தோடிக், இங்கே வந்து ஆக்சிடேஷன் எழுதிக்கணும், தென் இங்கே ரிடக்ஷன் எழுதிக்கணும், இது வந்து சால்ட் பிரிட்ஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன எதுக்கு எழுத போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். அப்போது அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு செல் ரியாக்ஷன் நம்ம எழுதுகிறோம். எப்படின்னு பார்ப்போம். இதோட சிம்பிள் ஃபார்ம் வந்து SHE, சிம்பிள் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஓகே, இது ஒரு செல். இங்கே வந்து ஒரு பிளாட்டினம் இருக்குது, பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்குது, பிளாட்டினம் ஒயர் இங்கே இருக்குது. இது வழியாக ஹைட்ரஜன் கேஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணும்போது இதில் என்னென்னா HCl சொல்யூஷன் இருக்குது. HClனால் அது எப்படி பிரியும்? H+Cl வந்து கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும், பிரிஞ்சிடும். அப்போ இங்கேருந்து கேஸ் வரும்போது இது வந்து HCl இருக்குது, ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும்போது இங்கே நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்ன பபிள்ஸ்னால் ஹைட்ரஜன் கேஸ் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து பிளாட்டினம் இருக்குது. ஓகே, தென் இது வந்து இது வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இந்த பிளாட்டினம் ஒயர் வச்சு இங்கே ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணும்போது H+ அயான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆனோடிக் ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷன் என்ன இருக்கும்? H2 வந்து 0 ஆக்சிடேஷனில் இருக்குது. இது வந்து 2H+ ஃபார்ம் ஆகுது. தென் ரிடக்ஷன்னா வந்து ஆனோட், இங்கே இது வந்து ஆனோடில், இது கேத்தோடில் நடக்குது. கேத்தோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து 2 எலக்ட்ரான். கேத்தோட்னாலே வந்து என்ன நடக்கணும்? இது ஆக்சிடேஷன், இங்கே ரிடக்ஷன் நடக்கணும். அப்போ 2H+ + 2 எலக்ட்ரான் gives H2. அப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபஸ்ட்டு சாலிட் எழுதிக்கணும். பிளாட்டினம் ஒயர் தான் இங்கே சாலிட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆனோடில் H2 கேஸ் பாஸ் பண்ணிடும். தென்
இங்கே என்ன இருக்குது 2H+, அந்த H+. இதுதான் அதோட ஆன்சர். ஸோ அப்போ இது மாதிரி எங்கே இருக்குது பிளாட்டினம் குளோரின் இருக்குதா, இங்கே H2 குளோரின் இருக்குது வரும், இங்கேயும் குளோரின் இருக்குது. ஸோ அப்போ இது வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பிளாட்டினம் H2 கேஸ், தென் 1 அட்மாஸ்பியருக்கு ஹைட்ரஜனை பாஸ் பண்ணுறோம். ஓகே, தென் H+. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 79. தென் டேனியல் செல் இஸ். ஸோ டேனியல் செல்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னு பார்த்துக்கணும், செல்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும். செல்னா இட் கண்டைன்ஸ் எலக்ட்ரோட். ரெண்டு எலக்ட்ரோட் இருக்கும். ஒன்று ஆனோட், இன்னொன்று கேத்தோட் இருக்கும். அது வந்து ஒரு ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செல். இது இப்படி இருந்து இங்கே ஒரு எலக்ட்ரோட், இங்கே ஒரு எலக்ட்ரோட் இருக்கும். ஆனோட், ஒன்று கேத்தோட். இது வந்து ஒரு ஒயரில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செல்லுன்னு சொல்கிறோம். இந்த செல்லுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணுறது தான் இஎம்எஃப். த ஃபோர்ஸ் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இங்கே ஒரு இங்கேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், இங்கேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். அது அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஒன் எலக்ட்ரோட் டு அனதர். ஒரு எலக்ட்ரான்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும், அதுதான் இஎம்எஃப். இதை எப்படி மெஷர் பண்ணோம்னா வோல்ட்டில் மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த 2 டைப்ஸ் வந்து இந்த செல் இருக்குது. செல் வந்து கிளாசிஃபைடு இன்டு 2 types. ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்சிபிள் செல், தென் irreversible செல். ரிவர்சிபிள் செல்லுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி. நம்ம அந்த ரீசார்ஜபிள் செல்லை வச்சு எப்படி பேட்ரி எல்லாமே ரிவர்சிபிள் செல் தான் இருக்குது. ஓகே, தென் செகண்டரி பேட்ரின்னு அதை சொல்லலாம். அந்த கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆனால் அது ரிவர்சிபிள் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேட்ரி அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியாக இருக்கட்டும், காருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிலாம் என்னது ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி. அப்போ அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறது எல்லாமே ரிவர்சிபிள் செல் தான். ஓகே, அது செகண்டரி பேட்டரினே சொல்லலாம். அங்கே வந்து கரண்ட் வந்து ஃப்ளோஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, தென் அதுக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இ செல் is there in the proportional to is not proportional, is greater than E external source of EMF. external source of EMF. E cell தான் ஃபஸ்ட்டு கிரேட்டராக இருக்கணும். அப்படி கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரிவர்சிபிள் செல்லுக்கு. ஓகே, தென் இ செல்னால் என்ன அப்படின்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதும் கரண்ட்டு ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது இந்த கரண்ட் பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அது வந்து ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். தென் இ செல் இஸ் லெஸ் தென் இ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப். இது வந்து ஃபஸ்ட்டு இ செல் கிரேட்டராக இருக்கணும், தென் இ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் கிரேட்டராக இருக்கணும். இ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் வந்து என்னென்னா கரண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் கரண்ட்டு. ஓகே, ஸோ அது கிரேட்டராக இருக்கணும். தென் இ செல் வந்து இஸ் ஈக்குவல் டு இ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப். இந்த 3 கண்டிஷனுக்கும் வந்து ஒபே பண்ணிச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிள் செல். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இ செல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா தான் ஈஸி. அதாவது பிஃபோர் கெட்டிங் கரண்ட்டு பெறதுக்கு முன்னாடி வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவும் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால் கரண்ட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கணும். அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இது ஒரு அம்மீட்டர்னா அந்த அம்மீட்டரில் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, தென் இது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் கிரேட்டராக இருக்குன்னா இந்த டைரக்ஷன். ஓகே, தென் இ செல்லும் இதுவும் வந்து ரெண்டுமே ஈக்குவல். அங்கே வந்து கரண்டே பாஸ் ஆகலை, ஸோ அங்கே நோ ரியாக்ஷனும் நடக்கலை, நோ கரண்ட் ஃப்ளோ. அப்படின்னா அந்த அம்மீட்டர் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கும் ஒபே ஆச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிள் செல் எலக்ட்ரோட். ஓகே, தென் இதுக்கு எக்ஸாம்பிள் ரிவர்சிபிள் செல்லுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா இது கிளியராக பார்க்கணும். மெட்டல் அயான் எலக்ட்ரோட். இது வந்து ஒரு டைப் மெட்டல் அயான் எலக்ட்ரோட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டேனியல் செல்லில் நம்ம இசட்டன் 2+ அப்படிலாம் பார்ப்போம்ல, அதுதான் டேனியல் செல்லுக்கு எக்ஸாம்பிள். மெட்டல் அயான் ஒரு மெட்டல் இருக்கணும், அதுக்கப்புறம் மெட்டல் அயான் இருக்கணும். ஓகே, தென் செகண்ட் வந்து கேஸ் எலக்ட்ரோட். இது எல்லாமே ரிவர்சிபிள் செல்லோட கிளாசிஃபிகேஷன். கிளாஸ் எலக்ட்ரோடுக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ், இதுதான் நம்ம பார்த்தது வந்து சிம்பிள் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இது வந்து ஹைட்ரஜன் கேஸ். தென் குளோரின் கேஸ், தென் ஆக்சிஜன் எலக்ட்ரோட். இந்த 3 கேஸை யூஸ் பண்ணக்கூடியது தான் கேஸ் எலக்ட்ரோட். ஹைட்ரஜன் கேஸ் எலக்ட்ரோட், குளோரின் கேஸ் எலக்ட்ரோட், தென் ஆக்சிஜன் கேஸ் எலக்ட்ரோட். ஓகே, தென் சிம்பிள் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். தென் தேர்ட் இஸ் மெட்டல் இன்சால்யூபிள் சால்ட்.
metal insoluble salt, metal insoluble metal electrode, metal insoluble metal salt. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் calomel electrode. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ மெட்டல் இன்சாலிபிள் மெட்டல் சால்ட் எலக்ட்ரோட் தான் கலோமல் எலக்ட்ரோட். இது வந்து எப்படி இருக்கும்னா மெர்க்குரி தென் மெர்குரஸ் குளோரைட் Hg அண்ட் HgCl அது வந்து கலோமல் எலக்ட்ரோட். அது எதுக்குங்கிற வரும்னா மெட்டல் இன்சாலிபிள் மெட்டல் சால்ட் எலக்ட்ரோட். தென் ரிடாக்ஸ் எலக்ட்ரோட். ரிடாக்ஸ்னால இல்லை ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் Fe3+ வந்து Fe2+ஆக கன்வெர்ட் ஆகும். ஓகே, தென் இது வந்து ரிடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷனும் நடக்கும். தென் வந்து tin 4+ tin 2+ஆக மாறுறது இது எல்லாமே. தென் இதுக்கு குயின் ஹைட்ரோனும் வரும். குயின் ஹைட்ரோன் எக்ஸாம்பிள் ஃபார் ரிடாக்ஸ் எலக்ட்ரோட். ஓகே, தென் அப்போ ரிவர்சிபிள் எலக்ட்ரோட் வந்து ஓவர். தென் இர்ரிவர்சிபிள் எலக்ட்ரோட். அப்போ ரிவர்சிபிள் எலக்ட்ரோட்னா அது ரீசார்ஜபிள் பேட்டரின்னு சொன்னோம். அதே அப்போ இர்ரிவர்சிபிள் எலக்ட்ரோட்னா cannot be recharged once. அது ஒருக்கா நம்ம வந்து அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டோம், அதான் cannot be recharged once chemicals are exhausted it must be discarded. அது வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இர்ரிவர்சிபிள் எலக்ட்ரோடுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து ஜிங்க் சில்வர் செல், அதுக்கு அப்புறம் வந்து ப்ரைமரி செல். இது வந்து செகண்டரி செல் சொன்னோமா, இது வந்து ப்ரைமரி செல். ஒருக்கா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வாட்சுக்கு யூஸ் பண்ண முடியாத செல்னால் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அது வந்து தூரப்பட்டு அடுத்து தான் நம்ம வாங்குவோம். ஓகே, ஸோ அப்போ அதை ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்த முடியாது. அதுதான் இர்ரிவர்சிபிள் செல். அது வந்து கரண்ட் இதில் ஒரு டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுச்சுன்னா இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இங்கே ஒரு எலக்ட்ரோட் இருக்குது, இது வந்து சிங்க்கு. தென் இங்கே வந்து சில்வர் எலக்ட்ரோட் இருக்குது. இது வந்து இது எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்குது. இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும். ரைட், இது வந்து இர்ரிவர்சிபிள் எலக்ட்ரோட். இந்த இர்ரிவர்சிபிள் எலக்ட்ரோட் வந்து டஸ் நாட் ஒபே 3 கண்டிஷன். அந்த 3 கண்டிஷனுமே ஒபே பண்ணாது. என்ன கண்டிஷன்லாம்? இ செல் வந்து இஸ் கிரேட்டர் தென் இ வந்து எக்ஸ்காஸ்டட் பை இந்த இ வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் EMF இது வந்து ஃபாலோ பண்ணாது. தென் இ செல் இஸ் வந்து இஸ் லெஸ்ஸர் தென் இ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் EMF. தென் இ செல் இஸ் வந்து ஈக்குவல் டு இ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் EMF. வந்து இது 3 கண்டிஷனும் ஒபே பண்ணாது. இந்த 3 கண்டிஷனுக்கு ஒபே பண்ணலைன்னா அதுதான் இர்ரிவர்சிபிள் எலக்ட்ரோட். தென் இப்போ the cell operate to then the okay one condition, this இது வந்து zinc, இது silver. So the zinc and the silver electrode is placed in sulfuric acid if the cell is operate before connecting the battery. அதாவது பேட்டரியில் கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகலை, அப்போது அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா zinc react with sulfuric acid. ZnSO for zinc sulfate, then hydrogen. Okay, then cell is connected to external source of EMF. Current pass பண்ணதுக்கு அப்புறம் silver react with sulfuric acid. Current pass ஆன பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? silver sulfate, then hydrogen gas. இது வந்து before getting current, இது வந்து after supply இந்த electric field supply பண்ணதுக்கு அப்புறம் silver sulfate கிடைக்கும். Okay, so இதுதான் irreversible reaction. Okay, then question number 80. The unit of specific conductance. Specific conductance சொல்லலாம், அல்லது கண்டக்டிவிட்டின்னு சொல்லலாம். அப்போ அதை வந்து யூஸ் வந்து கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1/, வந்து the reciprocal of resistivity தான் என்னன்னு சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அல்லனா கண்டக்டிவிட்டி. அதோட யூனிட் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஓம் இன்வர்ஸ், சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. Okay, then question number 81. The unit of molar conductance. The molar conductance ஓட யூனிட்டும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் மீன் பை மோலார் கண்டக்டன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதோட ஆன்சர் என்னென்னா வந்து எப்போவுமே மோல் வந்து ஸ்கொயரில் வராது. அப்போ அது வந்தாலே அது ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து இது மோல் இன்வர்ஸ், தென் வந்து இன்வர்ஸ், இதுவும் மோல் இன்வர்ஸ். இங்கே வந்து ஓம் வந்து இன்வர்ஸ் தான் வரும், ஓமுக்கு ஸ்கொயர்லாம் வராது. ஸோ அப்போ இதுதான் அதோட ஆன்சர். அப்போ யூனிட் ஆஃப் மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். தென் கொஸ்டின் நம்பர் 82.
the site of oxidation in an electrochemical cell. So அப்போ oxidation occurs anode, reduction occurs cathode. ஸோ அப்போ நமக்கு ஆக்சிடேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 82 வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, the anode. Then question number 83. Which of the following cannot be determined using Kohlraa's law? Kohlraa's lawல எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. Kohlraa's lawல வந்து அயானிக் மொபிலிட்டி மூவ் ஆகும். தென் இது வந்து இதோட ஒரு அப்ளிகேஷன். சாலிபிலிட்டி ஆஃப் ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட்ஸ். தென் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எதில் படிப்போம்? கெமிக்கல் கைனட்டிக்ஸ். இதில் வராது. ஓகே, ஸோ த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் வராது. தென் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து தட் இண்டிகேட்ஸ் ஆல்ஃபா, அதுவும் Kohlraa's lawல படிப்போம். ஸோ எது மட்டும் வராது? ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி Kohlraa's law அப்படிங்கிறது ஒன்று ஒருக்கா பார்த்துக்கும். வாட் இஸ் மீன் பை Kohlraa's law? ஆல்ரெடி ஐ டிஸ்கஸ் Kohlraa's lawல இன்வால்வ் ஆகுறது என்னது? வீக் எலக்ட்ரோலைட்ஸ், தட் இஸ் அசிட்டிக் ஆசிட் தான் இன்வால்வ் ஆகும். இல்லை நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் இருக்காங்களா, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். த ரேட் கான்ஸ்டன்ட் திஸ் இண்டிகேட்ஸ் ஹவு ஃபாஸ்ட் ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக நடக்கிறத பற்றி தான் டிட்டர்மைன் பண்ணும். யூஸிங் ஏ கெமிக்கல் கைனட்டிக்ஸில் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரேட் லாவில் தான் அதை யூஸ் பண்ணுவோம். Kohlraa's lawல நம்ம அதை பற்றி படிக்க மாட்டோம். ஓகே, வந்து இந்த Kohlraa's lawனா என்னென்னா, அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன், இன்ஃபைனைட் வந்து கான்சன்ட்ரேஷன், தென் டைல்யூஷன், தென் இன்ஃபைனைட் டைல்யூஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 10 ml வாட்டர் எடுத்துக்கிறோம். 10 ml வாட்டரில் வந்து 1 மோல் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணுறோம். அப்போ அது வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். இதே வந்து 10 ml சொல்யூஷன் தான், ஆனால் அதில் வந்து 0.1 மோலார் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணும். அப்போ அது வந்து டைல்யூஷன். ஏன்னா 0.1 மோலாரை தான் 10 ml டிசால்வ் பண்ணுறோம். இதே வந்து ஒரு 100 ml சொல்யூஷன், 100 ml சொல்யூஷன் எடுத்து அதில் வந்து ஒரு 0.1 ml. அப்போ அதில் வந்து அங்கே வந்து ஒரு டைல்யூஷன் வந்து ரொம்ப டைல்யூட் ஆகிடும். இப்போ Na ப்ளஸ்னால் இதுக்குள்ளே Na ப்ளஸ், இங்கே Na ப்ளஸ்னால் இங்கே Cl மைனஸ் பக்கத்தில் இருக்கும். இங்கே Na ப்ளஸ்னால் இங்கே Cl மைனஸ் இங்கே இருக்கும். இங்கே Na ப்ளஸ்னால் இங்கே Cl மைனஸ் இருக்கும். அப்படி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் வந்து டைல்யூஷனே இருக்காது, 0 தான். அதான் என்னன்னு சொல்கிறோம்? இன்ஃபைனைட் டைல்யூஷன். Kohlraa's law வந்து அதில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதான் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். இந்த கிராஃப் போட்டால் இன்னும் கிளியராக புரியும். இந்த ஒரு கிராஃப். இதில் வந்து இது கான்சன்ட்ரேஷன் வந்து போக போக என்னாகும்? அதிகரிக்கும். இதில் வந்து 0.1னா 0.2, 0.3, தென் 0.4 அப்படி கான்சன்ட்ரேஷன் அதிகரிச்சுட்டு போகுது. இது வந்து டெல்டா எம் நாட். ஓகே, டெல்டா எம் மோலார் கண்டக்டன்ஸ் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸில் கண்டக்டன்ஸ் இருக்குது. தென் கான்சன்ட்ரேஷன். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன், தென் ஒய் ஆக்சிஸில் வந்து மோலார் கண்டக்டன்ஸ் இருக்குது. மோலார் கண்டக்டன்ஸ். இதே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் நம்ம எடுக்கிறோம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுத்தோம்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கேஸ், பொட்டாசியம் குளோரைட் சொல்யூஷன், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இதே வீக் எலக்ட்ரோலைட் எடுக்கும்போது இப்படி இருக்குன்னா வந்து வீக் எலக்ட்ரோலைட், அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறோம். இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வந்து ஃபஸ்ட்டில் டைல்யூஷனில் இது இன்ஃபைனைட் டைல்யூஷன். இது வந்து இன்டர்செப்ட் ஆகுறது வந்து டெல்டா எம் நாட். லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக இந்த கம்மியாக இங்கே போக போக கம்மியாகும்போது மோலார் கண்டக்டன்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. இதே தான் வீக் எலக்ட்ரோலைட்லேயும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வந்து நாட் அதிகம் டிக்ரீஸ் ஆகும்போது, கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகும்போது மோலார் கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது ஸ்ட்ரைட்டாக போய் ரீச் ஆயிடுது. ஓகே, அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாகுது. இதுதான் இது வீக் எலக்ட்ரோலைட், இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு உள்ளது. அப்போ இல்லை மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இங்கேருந்து இங்கே போகும்போது டிக்ரீஸ் ஆகுது. அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது மோலார் கண்டக்டன்ஸ் என்ன ஆகுது? மோலார் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா கூட போக போக மோலார் கண்டக்டன்ஸ் கம்மியாக தான் செய்யுது. அப்போ கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும்போது தான் மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகுது. ஓகேவா? இப்படி Kohlraa's lawனா என்னென்னு பார்ப்போம். இது வந்து என்னது? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. இங்கே தான் லிமிட்டிங். இதே வீக் எலக்ட்ரோலைட் தான் இது. இந்த வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இங்கே ஜாயிண்டாக இருக்கா? இல்லை. அப்போ இதுக்கு வந்து நோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. அதனால தான் இது வந்து கிராஃபில் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து இந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை. அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுற லா Kohlraa's law.
ஓகே, கிராஃபில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாததுனால கோல்ராஸ் லாவை யூஸ் பண்ணி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை கோல்ராஸ் லா? அட் இன்ஃபைனைட் டைலூஷன், இன்ஃபைனைட் டைலூஷனாலே அதில் வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லை. ஓகே, இந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் ஈக்குவல்ஸ் டு, அப்போ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து NaClக்கு எடுத்துக்கிறோம். அப்போது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் இஸ் ஈக்குவல் டு சம்னாலே ப்ளஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல்னால் அது Na ப்ளஸ்ன்னு போல நம்ம சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இட்ஸ் அயான்ஸ். அது வந்து ப்ளஸ் அயானாகவும் இருக்கும், வந்து ஆனயானாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் அதர் அயான்ஸ். இதுதான் வந்து கோல்ராஸ் லாவோட டெஃபினிஷன். ஓகே, தென் வந்து இதுக்கு எந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இட் கால்குலேட் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். மோலார் கண்டக்டன்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து யூஸ் டு கால்குலேட் மோலார் கண்டக்டன்ஸ் அட் வீக் எலக்ட்ரோலைட் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். மோலார் கண்டக்டன்ஸ்னால் இது லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட்னா அசிட்டிக் ஆசிட். இது எப்படி பிரிக்கலாம்? CH3 இதை நம்ம எப்படி சும்மா இல்லையா CO மைனஸ் தென் H ப்ளஸ்னு பிரிக்கலாமா? ஓகே, நம்ம வீக் எலக்ட்ரோலைட்டு கண்டுபிடிக்கணும். இந்த 2 டேர்மை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ சோடியம் அசிட்டேட்னா இது எப்படி பிரிக்கும்போது CH3COO மைனஸ் தென் Na ப்ளஸ். இந்த ஹைட்ரஜன் இதுலேருந்து வரும், HClலேருந்து வரும். HClனா H ப்ளஸ் தென் Cl மைனஸ். Cl மைனஸா? ஓகே, தென் நமக்கு இப்போ இதில் CH3 இந்த ஹைட்ரஜன் கிடைக்குது. ஆனால் NaCl வந்து கட் பண்ணணும்ல, அப்போ அதுக்காக NaCl ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணும்போது Na ப்ளஸ் தென் Cl மைனஸ். ஸோ இப்போ நமக்கு இந்த இவ்வளோத்துக்குள்ளேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? CH3CO மைனஸும் Hச்சும் கிடைக்கணும். அப்போ இந்த 2ஐயும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறோம். தென் 3 வந்து மைனஸ் பண்ணாதான் இதுவும் இந்த NAவும் கேன்சல் ஆகும், இந்த குளோரினும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ 3ஐ மைனஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது? CH3COO மைனஸ். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, தென் இதை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம் Na ப்ளஸ். செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம் H ப்ளஸ் தென் Cl மைனஸ். தென் தேர்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணோம் Na ப்ளஸ் மைனஸ் Cl மைனஸ். அப்போ இந்த மைனஸ் Cl மைனஸ், இந்த மைனஸ் இந்த NA கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதுவும் கிடைக்கும். அப்போ 1 and 2ஐ ஆட் பண்ணி 3ஐ மைனஸ் பண்ணணும். இதுதான் ஒரு சம் கேட்டாலும் இந்த தந்திருக்க வேல்யூவை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் அப்ளிகேஷன். தென் செகண்ட் அப்ளிகேஷன் இஸ் the calculation of degree of dissociation of weak electrolyte. Degree of dissociation that indicates alpha is equal the lambda m divided by lambda m naught. So the ratio of molar conductance of a given solution and molar conductance at infinite dilution. For strong electrolyte, the alpha value is equal to 1. Weak electrolyte, the alpha value is less than 1. Okay. So this is the degree of dissociation of weak electrolyte. Then calculation the dissociation constant that indicates Ka. Calculate the dissociation constant of weak electrolyte using Ostwald dilution law. The weak acid dissociated into CH3COO minus then H plus. Okay, so at T is equal to 0 when the time வந்து T0. So அப்போ வந்து before getting current பெறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி the concentration of acetic acid that C then acetate வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அசிட்டேட் அயானும் H plus அயானுக்கும் வந்து no concentration. After getting the electric field the time is T. அசிட்டிக் ஆசிடோட வந்து வேல்யூ வந்து C into 1 minus alpha. Then acetate ion அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து C alpha. Then here C alpha. Okay. Then Ka dissociation constant that indicates Ka is equal to product. This is product side, then this is reactant side. இது ஒரு reactant. So product side என்ன இருக்கு? CH3 COO minusல வேல்யூ வந்து C alpha. Then இங்க H plusக்கு C alpha.
then in the reactant side C into 1 minus alpha. So total C square then alpha square divided by C into 1 minus alpha. So C cancel. So what we get, C alpha square divided by 1 minus alpha. So this is dissociation constant that indicates Ka. Okay, then okay, now substitute alpha value. Alpha value is what? Lambda m divided by lambda m naught. Okay, so C into alpha square. So lambda m by lambda m naught the whole square divided by C into 1 minus lambda m by lambda m naught. So what we get? C lambda m square divided, sorry, lambda m square lambda m naught square divided by C into இங்கே சப்ஸ்டியூட் இங்கே போகும், இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது lambda m naught minus lambda m divided by lambda m naught. So இந்த lambda m naught உள்ள ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். So what we get? C lambda m square divided by lambda m naught into lambda m naught minus lambda m. Okay, so this is the dissociation constant that indicates Ka. Okay, so now next application, that is calculation of solubility of sparingly soluble salt. What's the meaning of sparingly soluble salt? Very small amount only dissociate the compound. The compound வந்து very small amount தான் dissociate ஆயிருக்கும். remaining இருக்கிறது வந்து deposited as is precipitate deposit ஆயிருக்கும். that is sparingly soluble salt. The example is silver chloride. The silver chloride, then lead sulfate are the examples of sparingly soluble salts. So now we take silver chloride, dissociate into silver, then chloride, silver ion, cation, chloride anion. Now the solubility. So calculation of solubility. எதுக்கு solubility calculate பண்றோம்னா sparingly soluble salt. So that indicates KSP. SP na solubility product. Then KSP வந்து ப்ராடக்ட் சைடில் என்ன இருக்குது? சில்வர் ப்ளஸ் தென் Cl மைனஸ். ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் C, இதோட கான்சன்ட்ரேஷன் C. ஸோ அப்போ KSP is equal to C ஸ்கொயர். அப்போ நவ் C is equal to square root of KSP. ஓகே, தென் இந்த C வேல்யூ வந்து மோலார் கண்டக்டன்ஸ்லேருந்து எடுக்கிறோம். K கப்பா இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை வந்து கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ அப்போ C எடுத்துட்டோம்னா கப்பா இன்ட்டு 10⁻³ லாம்டா எம். ஸோ அப்போ இந்த வேல்யூவை வந்து இல்லை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ Cனா கப்பா, இது வந்து நான் கப்பா இன்ட்டு 10⁻³ பை லாம்டா எம் ஈக்குவல் KSP. இப்போ இது ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஃபுல் டேமையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிடும். அப்போ KSP is equal to K square kappa square into 10⁻⁶ then lambda m. Okay, so these are the the applications of Kohlraasch law. So first option, all absolute ionic mobility. So இது வந்து Kohlraasch law determine பண்ணோம். Then sparingly soluble salt அதுவும் இப்போ பார்த்தோம். Then rate constant of a chemical reaction வந்து இது determine பண்ணாது because this is based on chemical kinetics that is determine the speed of the reaction. Okay, so and then degree of dissociation of an electrolyte Kohlraasch law determine பண்ணோம். Okay, அப்போ determine பண்ணாதது எதுன்னா rate constant of a chemical reaction. Okay, next question number 84. The mobility of sodium ion is lower than that of potassium ion. Mobility that indicates movement. Okay, so sodium ion-ஓட movement வந்து potassium ion-ஓட movement-ஐ கம்பேர் பண்ணும்போது லோயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அசெஷன். ரீசன் பார்த்தோன்னா இந்த மொபிலிட்டி ஆஃப் அயான், அந்த அயான் வந்து மூவ் பண்ணுறது அதோட ரேடியஸை பொறுத்து இருக்கும். அந்த நெட் ரேடியஸ் ஆஃப் த அயான் அப்படின்னு கேட்குறாங்க. வந்து அசெஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா இந்த சோடியம் அயான், இப்போ நம்ம வந்து அல்கலி மெட்டல்ஸ் எழுதிட்டோம்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், தென் ருபீடியம்,
cesium, francium. ஸோ திஸ் ஆர் த அல்கலி மெட்டல். ஸோ அப்போ அல்கலி மெட்டலில் டாப் டு பாட்டம் போகும்போது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ இந்த சோடியம் வந்து ஸ்மால் சைஸ், பொட்டாசியம் பிக்கர் சைஸ், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ சோடியம் அயான் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ அதோட வந்து சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது. இது சோடியம், இது பொட்டாசியம். ஸோ அப்போ அதில் வந்து அயான்ஸ் வந்து இதில் வந்து டைட்டாக இருக்கும். அதான் இந்த சார்ஜ் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸாக இருக்கும் பொட்டாசியத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, பொட்டாசியத்தை கம்பேர் பண்ணும்போது அதோட சார்ஜ் டென்சிட்டி வந்து சோடியத்துக்கு இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இட் கெட் மோர் ஹைட்ரேட்டட் அயான். இது வந்து வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கும். ஸோ எடுத்துக்கிறனால இது வந்து மோர் ஹைட்ரேட்டட் அயான், எது சோடியம். தேர்ஃபோர் இது ஹைட்ரேட்டட் அயான் அதிகமாக இருக்கிறதுனால பொட்டாசியத்தில் வந்து சைஸ் வந்து அது பிக்கர் சைஸ்னால அதில் வந்து ஹைட்ரேட் அயான் ரொம்ப இருக்காது. பட் சோடியம் வந்து மோர் ஹைட்ரேட்டட் அயான். ஸோ அது வந்து லோயர் தென் தட் ஆஃப் த மொபிலிட்டி ஆஃப் சோடியம் அயான் வந்து லோயர். எதை கம்பேர் பண்ணும்போது? பொட்டாசியத்தை கம்பேர் பண்ணும்போது. த மெயின் ரீசன் வந்து இது ஸ்மாலர் சைஸாக இருக்கனால அது ஹைட்ரேட்டட் அயானை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுது, அட்ராக்ட் பண்ணும்போது பொட்டாசியத்தை விட இதால் ஈஸியாக மூவ் பண்ண முடியல. ஏன்னா வந்து பொட்டாசியத்தில் ஹைட்ரேட்டட் அயான் கம்மி, சோடியம் வந்து மோர் ஹைட்ரேட்டட் அயான். ஸோ அதனால ஈஸியாக மூவ் பண்ண முடியல. தட் இஸ் த ரீசன். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. Okay, then question number 85. The molar conductance of sodium acetate then CH3COONA. Then hydrochloric acid HCl. This molar conductance lambda m. Then lambda m. Okay, then sodium chloride. The lambda m, the sodium NaCl, sodium chloride at of infinite dilution are 91.0 into 10 power minus 4, then 426.16 into 10 power minus 4, and one இது வந்து first value வந்து sodium acetate, second வந்து hydrochloric acid, then this value 126.45 into 10 power minus 4 வந்து sodium chloride ஓட value, molar conductance value தந்திருக்காங்க. நம்ம எது find out பண்ணணும்? the molar conductance of at infinite dilution of acetic acid கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது வந்து இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது லாம்டா எம் நாட் அசிட்டிக் ஆசிட் இஸ் டிசோசியேட் ஆகும்போது லாம்டா எம் நாட் ஆஃப் CH3COO மைனஸ் ப்ளஸ் லாம்டா எம் நாட் H ப்ளஸ்ஸாக டிசோசியேட் ஆகும். ஸோ அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா இது ரிலேட்டடான டேர்ம் நமக்கு முதல்ல டிசோசியேட் ஆகிருக்கணும். அப்போ இது வராது மாதிரி எது டிசோசியேட் ஆகும்? CH3COONA இஸ் டிசோசியேட் ஆகும்போது CH3COO minus then Na plus, then இது வந்து சோடியம் அசிட்டேட், தென் HCl டிசோசியேட் ஆகும். HCl டிசோசியேட் ஆகும்போது H ப்ளஸ் தென் Cl மைனஸ் NaCl. இதில் எல்லாத்தையுமே லாம்டா நாட் போட்டுக்கணும். லாம்டா நாட் வந்து Na ப்ளஸ் தென் Cl மைனஸ். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த CH3COO மைனஸும் இந்த H ப்ளஸ் தான் வேணும். இந்த ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வேண்டாம். அப்போ இது வந்து என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணிடணும். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது ஈக்குவேஷன் 1, இது 2, இது 3. ஸோ அப்போ 1ம் 2வையும் ஆட் பண்ணுறோம், தென் 3யை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 1, 2ல் என்ன கிடைக்கும்? CH3COO மைனஸ் தென் Na ப்ளஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் H ப்ளஸ் ப்ளஸ் Cl மைனஸ் தென் மைனஸ் Na ப்ளஸ் minus Cl minus. So இந்த Na plus Na then plus Cl minus Cl cancel, then remaining இதுவும் தான் இருக்கு. ஸோ அப்போ இது கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன வேல்யூ இருக்கு? 91.0 into 10 power minus 4, then செகண்ட் இதில் 426.16 into 10 power minus 4, then minus 126.45 into 10 power minus 4. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே -4 காமனாக இருக்குது. அப்போ தான் எழுதிக்கலாம் 91.0 ப்ளஸ் 426.16 இது சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 126.45 into 10 power minus 4. ஓகே, இந்த ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 390.71. இதை -126 போட்டு இதை இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா 517.16 minus 126.45. இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 390.71. ஸோ இதோட ஆன்சர் இந்த மாதிரி எங்கே இருக்குது? இது மட்டும்தான் இந்த ஆப்ஷனில் வந்துருக்கு.
ஓகே தென் மோலார் கண்டக்டன்ஸோட யூனிட் வந்து சீமென்ஸ் மீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். ஓகே ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 86. The potential of standard hydrogen electrode is conventionally taken as. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எஸ்ஹெச்னு சொல்லலாம் சிம்பிள் ஃபார்மில். அப்போ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிளாட்டினம் ஒயர் வந்து அந்த எலக்ட்ரோட் செல் எலக்ட்ரோகெமிக்கல் செல் அது பிளேஸ் ஆகிருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல அதோட பொட்டன்ஷியல் லெவல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னாலே அதோட பொட்டன்ஷியல் லெவல் வந்து 0. எதை ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு சொல்கிறோம்னா அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலாராக இருக்கணும். அதோட கான்சன்ட்ரேஷன் 1 மோலாராக இருக்கணும். அதோட டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸாக இருக்கணும். தென் அதோட ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம நினச்சிட்டோம்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னா அதோட இந்த பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து இஸ் ஆல்வேஸ் 0. டெல்டா ஜி சி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ நாட். இ நாட்டுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூ என்னவாயிரும் 0 ஆயிரும். ஓகே ஸோ அப்போ அந்த பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வேல்யூ வந்து கன்வென்ஷனலி டேக்கன் as 0. ஓகே தென் question number 87. Match the terms with the corresponding unit. ஸோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் தென் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி செல் கான்ஸ்டன்ட் இது பார்த்தோம். செல் கான்ஸ்டன்ட்னா என்னது வந்து L/A. எல்னா மீட்டர், இது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கு. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ நம்ம கிடைக்கிறது சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ அப்போ செல் கான்ஸ்டன்ட் வந்து 2 4th ஒனுக்கு 2ன்னு இந்த ஆப்ஷன் தான். தென் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னா ஓம் சென்டிமீட்டர். தென் ஈக்குவலன்னா இதில் ஈக்குவல் வந்து இங்கே கிராம் ஈக்குவலன்ல இருக்கும். அப்போ அதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன். டிரான்ஸ்போர்ட் நம்பருக்கு யூனிட்லெஸ் யூனிட் இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இது இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் நம்பர்னா என்னன்னா த ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் carried by specific cation or anion is called transport number. இந்த ஃபர்ஸ்ட் டோட்டல், இது டோட்டல் எப்படி சொல்லணும்னா மியூ பிளஸ் பை மியூ மைனஸ், அதான் வந்து ஃப்ராக்ஷன் அந்த டிவைடட் இல்லை டோட்டல் அமௌண்ட் இந்த கரண்ட் கேரிட் பை. ஸோ இது வந்து டோட்டல் கரண்ட் கேரிட் பை ஸ்பெசிஃபிக். இப்போ நம்ம டி பிளஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவோம் மியூ பிளஸ் டி பிளஸ் கண்டுபிடிச்சோன்னா மியூ பிளஸ். அதுதான் இந்த டிரான்ஸ்போர்ட் நம்பர்னா என்னன்னா த ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் கேரிட் பை ஸ்பெசிஃபிக் கேட்டையான் இஸ் கால்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர். அதே டி மைனஸ்னா மியூ மைனஸ் டிவைடட் பை மியூ பிளஸ் மியூ மைனஸ். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். டி பிளஸ் டி மைனஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 1 கிடைக்கும். வந்து ஆன்சர் தான், அதுக்கு வேல்யூ தான் 1 ஆனால் அதுக்கு யூனிட் கிடையாது. ஸோ டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஹேஸ் நோ யூனிட். Okay, next question number 88. Match the electrodes given in column 1 with their types given in column 2. ஸோ இது எந்த தந்திருக்காங்க, இது என்ன டைப்புங்கிறது காலம் 2ல இருக்கு. இப்போ எஸ்என் வந்து இதுதான் டின் 2 ப்ளஸ் தென் டின் 4 ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ எஸ்என் 4 ப்ளஸில் 2 எலக்ட்ரானை பண்ணால் எஸ்என் 2 ப்ளஸ்ஸாக கிடைக்கும். இங்கே என்ன நடந்திருக்கு 4 + 2 ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ ரிடக்ஷன். அப்போ இது வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3. தென் Cl2Cl இது வந்து ஒரு கேஸ் எலக்ட்ரோட். கேஸ் எலக்ட்ரோடில் ஆல்ரெடி ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் தென் Cl2 எலக்ட்ரோட் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்னது கேஸ் எலக்ட்ரோட். தென் கலோமல் எலக்ட்ரோட் இஸ் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ஓகே தென் Zn 2+. இது வந்து ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல் அயான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 3, செகண்ட் ஒன் 1, தென் தேர்ட் ஒன் 4th, தென் 2னா அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின் இன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இந்த யூனிட்ல எடுத்த எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது புரியாமல் இன்னும் கொஞ்சம் கிளியராக எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து போடணும் அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.